ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் சொல்லி கேட்பாங்க, அதே மாதிரி சாப்பாடெல்லாம் அவர் போட்டிருக்காரு. நாங்கள்லாம் சாப்பிட்டோம். அதனால அதை வந்து எப்படி சொல்றது, ஏன்னா என்ன போல பல பேர் சொல்லிட்டாங்க. அது சொல்லி சொல்லி வந்து நமக்கு அந்த ஒரு இது கிடைக்காத தவிர, ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க நான் அவர் கையெல்லாம் நாங்கள் சாப்பாடு போட்டிருக்காங்க கேள்விப்பட்டிருக்கோம், அந்த உதவி பண்ணியிருக்காரு இந்த உதவி பண்ணியிருக்காருலாம் சொல்லியிருக்காங்க. நாங்கள்லாம் கண் கூட சாப்பிட்டு அதெல்லாம் அனுபவிச்சிருக்கோம். அதனால வந்து அது வந்து சொல்றதுக்கு வார்த்தைகள் இல்லை. அதாவது என்னன்னா குடும்பத்துல ஒருத்தர் அவ்வளவுதான், அந்த ரீதியில தான் அது ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு தவிர. ஆனா திரையுலகில் வந்து ஒரு விஷயம் சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, திரையுலகில் இன்னைக்கு பெரிய பெரிய டைரக்டர்ஸ் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் வந்து மெயின் காரணம் வந்து கேப்டன் தான். ஏன்னா அன்னைக்கெல்லாம் திரைப்பட கல்லூரி மாணவர்கள் வாழ்க்கை கேள்விக்குறியா இருந்த போது இதெல்லாம் நான் சொல்ல, அதாவது என்னை விட சீனியர் சொன்னதை கேட்டு நான் சில விஷயங்கள் நான் பேசுறேன். எல்லாமே எனக்கு தெரியும்னு நான் சொல்லலை, சில விஷயங்கள் சீனியர் சொன்னதை வச்சு கேட்டிருக்கேன். அதே மாதிரி ப்ரமோஷன் விழா, பட ப்ரமோஷன்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ கேப்டனோட 50வது வருஷ திரை விழாவை கொண்டாடினாங்க திரையுலகம். அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இவரால் நான் வாழ்ந்தேன்னு தான் சொன்னாங்களே தவிர, இவர் தான் என்னை முன்னேற்றி விட்டது அப்படி இப்படின்னு தான் சொன்னாங்க. ஒரே ஒரு விஷயம் இவர் சொல்லும்போது, சரத்குமார் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கு எனக்கு வாழ்வு கொடுத்த ஒரு ஆள்னா நடிகர் கேப்டன் தான், அதை என்னால் மறக்கவே முடியாது, இதை எந்த மேடையில் நான் பேசுவோன்னு இருந்தேன் அந்த மேடையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொன்னார். அதுக்கப்புறம் என்ன சொன்னார், அள்ளி கொடுத்தது எம்ஜிஆர், அதெல்லாம் சொல்லி கொடுத்தது வந்து கேப்டன் சொல்லிட்டு சத்யராஜ் புகழாரம் கொடுத்தார். ஒரு சில விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரிஸ்கபிளான விஷயத்தை விட நார்மலா முடிச்சுட்டு போகக்கூடிய கேப்டன். உதாரணங்கள் பல சொல்லலாம். ஐயா சிவாஜி மறைவு சொல்லலாம். இன்னும் எவ்வளவு விஷயங்கள், எவ்வளவு பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி சினிமா ஷூட்டிங்லாம் நாங்கள் போய் துணை நடிகர்கள்லேருந்து துணை நடிகைகள்லேருந்து எல்லாருமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் இன்னைக்கு இருந்திருந்தான்னா எங்களுக்கு இல்லை, இந்த லெவல் இல்லை அப்படின்னு சொல்ற லெவலுக்கு எல்லாம் நடந்திருக்காங்க. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, கேப்டன் வந்து இன்னைக்கு எல்லாரும் மனசுலையும் வாழ்ந்துட்டு இருக்காரு தவிர இறந்தாருன்னு யாருமே இது வரைக்கும் சொன்னதில்லை. எல்லாருமே என்ன சொல்றாங்க, கேப்டன் எங்க கூட தான் இருக்காரு அப்படின்னு தான் இன்னைய வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இல்ல, உலக நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட டெத் அப்ப பாத்தீங்கன்னா அந்த ரமணா படத்துல கிளைமேக்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது அது உண்மையா நடந்துதாங்கிறது அதை திரைப்படத்துல வந்து முருகதாஸ் வந்து கரெக்டா வச்சாரு. ஆனா அதே இது வந்து ரமணா படத்தில் நடந்த ஒரு அதிசயமான ஒரு சம்பவம்னா துக்க சம்பவம். ஆனால் அதிசயமான சம்பவம்னு சொல்ல முடியாது, துக்க சம்பவம். அது நாங்கள்லாம் அனுபவிச்சு அன்னைக்கு ஒரு 3-4 நாள்லாம் சாப்பாடு இல்லாமல் நாங்கள் அன்னைக்கு இருந்ததுங்கிறது வந்து அன்னைக்கு தான். ஏன்னா எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் போனால் எப்படி இருப்பாரோ அந்த மனநிலைமையில் தான் நாங்கள் இருந்தோம். அந்த அளவுக்கு மக்கள் எழுத அரசியல் தலைவர்கள்ட்டையும் சரி, நடிகர்கள்ட்டையும் சரி, பொதுமக்கள்கிட்டையும் சரி, என்னைக்குமே அண்ணனாகவும் தம்பியாகவும் அவங்க குடும்பத்தில் ஒருத்தராகவும் இன்னிய வரைக்கும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது தான் கேப்டன்.